ஓம் ஸ்ரீ சாய்ராம். சாய்பாபா அஷ்டோத்தரத்தில் 31வது திருநாமம் ஓம் ஸ்ரீ சாயி ஷிரடி சாயி மூர்த்தையே நமக என்பது. அதாவது ஷிரடி பாபாவின் மூர்த்தி, அவர்தான் அந்த உருவம், அவர்தான் இவர் என்று பொருள். ஷிரடி பாபாவின் மூர்த்தி தான் புட்டபர்த்தி பாபா. அப்படிப்பட்டவரை வணங்குகிறேன், ஷிரடி பாபாவின் உருவமாகவே இருப்பவரை வணங்குகிறேன் என்றுதான் இதற்கு பொருள். ஷிரடி பாபாவே என்ன சொன்னார்? அவர் மகா சமாதி அடைவதற்கு முன்பு நான் 8 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் வருவேன், அவதரிப்பேன் என்றார். அதே போல் 8 வருடங்களுக்கு பிறகு புட்டபர்த்தியிலே அவதரித்தார். அவர் அந்த புட்டபர்த்தியிலே அவதரித்தவர் 14 வயது பையனாக இருக்கும் பொழுது பள்ளிக்கு சென்றவர் வீட்டிற்கு திரும்பி வந்து தன்னுடைய புத்தகங்களை திண்ணையிலே எறிந்துவிட்டு, நான் உங்களுடைய சத்யா இல்லை, எனக்காக என் பக்தர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள், நான் செய்ய வேண்டிய வேலை இருக்கிறது என்று கூறிவிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டார். இங்கே பக்தர்கள் எனக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்வதன் மூலம் அவர் என்ன சொல்கிறார்? சாயி பக்தர்கள் என்றும் அதை எடுத்துக்கொள்ளலாம், பொதுவான பக்தர்கள் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது இவர் வருவதற்கு முன்பே பக்தர்கள் வந்துவிட்டார்கள், இவர் வருவார் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர் செய்ய வேண்டிய வேலை என்ன? ஷிரடி பாபா என்ன சொன்னார்? நான் லட்சக்கணக்கான மக்களை முன்னின்று வழிநடத்தி அவர்களின் குறிக்கோளை அடையச் செய்வேன், அவர்களை ஆசீர்வதிப்பது தான் என் வேலை என்றார். அதை அப்படியே இங்கே அப்பழிக்கில்லாமல் கடைபிடித்தார். ஆக ஷிரடி சாயின் மூர்த்தி தான் இவர் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஓம் ஸ்ரீ சாயி ஷிரடி சாயி மூர்த்தையே நமக.